ஹாய்ங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு காந்திமதி வீட்டில் போலீஸ் வர்றாங்க. அப்போது எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அக்கா அக்கா போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அதான் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, திரும்ப எதுக்கு வர்றாங்க போலீஸ்ன்னு எல்லோரும் குழப்பத்தில் இருக்காங்க. அப்புறம் கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. இங்கே எதுக்கு வர்றீங்க, அதான் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, எங்கள் வீட்டில் யாரையாச்சும் பிடிச்சிட்டு போக வந்திருக்கீங்களா, எங்கள் வீட்டில் யாரையாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி எல்லோரும் குழப்பத்தில் கேட்குறாங்க. போலீஸ் வந்து இல்லைங்க பயப்படாதீங்க, உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குமாரோட அம்மா இருந்துட்டு, இந்த காலத்துலலாம் யார் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னே தெரியலங்க, அதான் நாங்கள் குழம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் இருந்துட்டு, இல்லைங்க அவங்க என்ன தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் காந்திமதி நீங்களே சொல்லுங்கள் மேடம்னு கேட்குறப்போ போலீஸ் அம்மா சொல்லுது, அவங்க வரதட்சணை கொடுமை அப்புறம் மாமியார் கொடுமை நிறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வெளியே வராத அளவுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் குடும்பத்தோடு பிடிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸு. காந்திமதிக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லைங்க எங்கள் பொண்ணு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எதிர் வீட்டில் இருக்கிற கோமதி வந்து என்னோடய பொண்ணு தான், அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் என்னோடய பேத்தியையும் மகனோட மகளையும் கட்டி கொடுத்துருக்கோம், 2 சொந்தம் வருதுங்க, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லைங்க, என் பொண்ணுங்கிறதுனால நான் சொல்லலை, அவங்க ரொம்ப நல்ல குடும்பம், மருமகளை வேறு வீட்டிலேருந்து வந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிற அளவுக்குலாம் அவங்க ரொம்ப மோசமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. என் பொண்ணுங்கிறதுனால சொல்லலைங்க, கோமதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் வந்து புழு பூச்சிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா, ஆமாங்க என் பொண்ணை தான் அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ராஜியோட அம்மாவும் பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல குடும்பங்க அது. கோமதியோட புருஷனும் ரொம்ப நல்லவர், வீட்டுக்கு வந்த பொண்ணை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க, எங்களுக்கே தெரியுங்க அது. நிறையா பொய் சொல்லி வச்சுருக்குங்க மயிலோட குடும்பம். இந்த தங்கமயிலோட குடும்பம் தாங்க ரொம்ப மோசமான குடும்பம், அவங்க எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க தெரியுமாங்க. அந்த பிரச்சனை நடக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க பிரச்சனைங்கிறது கூட வெளியே கேட்காதுங்க. அந்த தங்கமயில் சொன்ன பொய்யெல்லாம் வெளியே தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் அப்பா அம்மாவை வர சொல்லி தான் அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்கங்க. அப்போது தான் அந்த தங்கமயிலோட குடும்பம் வந்து தாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஊரையே கிளப்பிட்டாங்கங்க. அவங்க சொல்லி தாங்க எங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிய வந்தது. சாதாரண பொய் இல்லைங்க, படிப்பு விஷயத்தில் போய், குழந்த விஷயத்தில் போய், வயசில் போய், எல்லாத்துலேயும் பொய் சொல்லி அந்த பொண்ணை இவங்க தலையில் கட்டி வச்சுட்டாங்கங்க. யாருங்க சும்மா இருப்பா இவ்வளோ பொய் சொன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அந்த சரவண பையன் ரொம்ப நல்ல பையங்க, சத்தமாக கூட பேச மாட்டாங்க, பிறந்ததுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு தானேங்க இருக்கோம், எதிர் வீட்டில் தானே இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க அந்த குடும்பத்தை பற்றி. தங்கமயிலோட குடும்பம் தான் அவங்க போய் வெளியே வந்துடுச்சு, அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மேலே கண்டதையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கு எதுக்குங்க அந்த வீட்டில் இருக்கிற வயசு பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி காந்திமதி கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா பண்ணுறது, அந்த அளவுக்கு அந்த குடும்பத்திலேருந்து எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நாங்கள் குடும்பத்தோடு கொண்டு போய் வச்சுருக்கோம், நாங்கள் மட்டும் என்ன செய்கிறது, எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு போலீஸ் சொல்லிவிட்டு, சரிம்மா நாங்கள் கிளம்புறோம், ரொம்ப நன்றி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு ஊரில் 4 இடத்துல விசாரிக்கிறாங்க. எல்லாருமே பாண்டியன் குடும்பத்தை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்கங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வெளியே பக்கத்து வீட்டில் கூட கேட்டதில்லை, அவ்வளோ நல்ல குடும்பம். அதுவும் பாண்டியன்னாலாம் தங்கம் பாருங்கள், கோமதி அக்காலாம் தங்கத்துலேயும் தங்கங்க, மருமகளை மக மாதிரி தான் பார்த்துப்பாங்க, அந்த பொண்ணு தான் சரி இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாண்டியன் குடும்பத்துக்கு சாதகமாக தான் சொல்கிறாங்க. சரவணனை நான் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், சரவணன் ரொம்ப நல்ல பையன், சத்தம் போட்டு கூட பேச மாட்டான், அவன்லாம் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தியிருக்கவே மாட்டான், தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சோகமாக உட்காந்துருக்காங்க, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடக்கூட இல்லைங்க, பாருங்கள் எல்லாரோட ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது.
கரெக்டாக ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் மீனா வெளியே இருக்கிறதுனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஸ்நாக்ஸ் ஜூஸுன்னு ஏதோ வாங்கி கொடுத்துட்ருக்காங்க போல். மீனா வராங்க, ஜூஸ் வாங்கிட்டு வராங்க போல் எல்லாருக்கும். அத்தை இந்தாங்க ஜூஸ் வச்சு குடிங்க அத்தை, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ நேரம் வெறும் வயிறோடு இருப்பீங்கன்னு சொல்லி மீனா கொடுக்குறாங்க. அவங்க கோமதி வந்து குடிக்க மனசே இல்லை, இப்படிங்க இருக்கும், குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது இல்லையா, அதனால எல்லாரும் சோகமாக தான் இருக்காங்க, எனக்கு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா கொடுக்க கொடுக்க கரெக்டாக போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இங்கே என்ன லாட்ஜாக நடத்திட்டுருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு வந்து அப்பப்போ டீ காஃபி ஸ்நாக்ஸ்ன்னு கொடுத்துட்ருக்கீங்க, முதல்ல எடுத்துகிட்டு வெளியே கிளம்புமா அப்படின்னு சொல்லி மீனாவை அதட்டுறாங்க. மீனா ரொம்ப நல்ல மருமகங்க. இல்லை மேடம் பாருங்கள், காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிறோடு இருக்காங்க, ஜூஸ் கூட கொடுக்கக்கூடாதுன்னா என்ன மேடம், என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இல்லை முதல்ல வெளியே கிளம்புங்க, மேலே மேலே பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க திட்டி மீனாவை அனுப்பி விட்டுடுறாங்க. சரவணனால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்ருக்க முடியலங்க. அவர் போய் கேட்குறாரு, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, இது என்னோடய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், என்ன பிடிச்சி வச்சுக்கோங்க, உங்கள் இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி கத்துறாரு. இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க, என்ன எங்கள் சத்தம்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள் மேடம், இது என்னோடய தனிப்பட்ட விஷயம், அதுக்காக எதுக்கு என்னோடய குடும்பத்தையே பிடிச்சி உட்கார வச்சுருக்கீங்க, என்ன வாழ்நாள் பூரா கூட ஜெயிலில் வச்சுக்கோங்க, என் குடும்பத்தை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட மனசு இறங்கலை. பாருங்கள், நீங்கள் சத்தம் போட்டு பேசுகிற இடம் இல்லை இது, இது போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் வீடுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி போலீஸ் ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டியோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அம்மா கத்துறாங்க. சரவணனும் சண்டைக்கு போகிறாரு. நீங்கள் சத்தம் போட போட பிரச்சனை இன்னும் பெருசு தான் ஆகும், கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேடம் அதையே தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, என்ன பிரச்சனை நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் உட்கார வச்சுட்டே இருக்காங்க இல்லையா, அதனால இவங்களும் கோவப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் லேடிஸை வேற பிடிச்சி வச்சுருக்காங்க, அதுதான் இன்னும் எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. இங்கே வெளியே பார்த்திங்கன்னா அவங்க கோமதியோட 2 அண்ணங்காரங்க மீனா அவங்க அப்பா வக்கீல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் போல் அவங்கள வர வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி இன்னும் ஒரே ஒரு தடவை பேசி பார்க்கலாம், இன்ஸ்பெக்டர்கிட்ட விட சொல்லலாம், நம்ம சைட்லேருந்து பேசி புரிய வைக்கலாம் அவங்களுக்கு. சரி அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்க அண்ணங்காரங்க சொல்கிறாங்க. மீனா பார்க்குறா, நானும் வரேங்கிற மாதிரி. சரி நீயும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்போ அவங்க குடும்பமே எதிர்பார்ப்போடு பார்க்குது, இவங்களாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி. மீனா வந்து நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு அவங்க அத்தைக்கிட்ட கண்ணிலே சிக்னல் காட்டுறா. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க அத்தைக்கும் மருமகளுக்கும். பட் அந்த பெரிய மருமக கரெக்டாக இருந்திருந்தால் உங்கள் ஃபேமிலி இன்னும் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எல்லாரும் போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட திரும்ப பேசுகிறாங்க. மேடம் நீங்கள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருப்பீங்கள்ல, இப்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்ல, பாண்டியன் குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த நேரம் புரிஞ்சிருக்கும்ல, எல்லோரும் பாசிட்டிவாக தானே சொன்னாங்க அவங்க ஃபேமிலி பற்றி. அதே டைம் நீங்கள் அவங்க மயிலோட ஃபேமிலி பற்றியும் விசாரிச்சிருப்பீங்கள்ல, அவங்க பெரிய ஃப்ராடு குடும்பம் மேடம், அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஊர்லேயும் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும், இப்போது நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டப்பர்னாக இருக்காங்கங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க, வக்கீல் கூட சொல்கிறாரு, இதை பாருங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனால் எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க, நாங்கள் நினச்சோமா இந்த மாதிரி அந்த அம்மா அந்த பிரச்சனையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சோமா, ஆனால் நம்ம எதிர்பார்க்காத விதமாக அந்த அம்மா வீடியோ எடுத்து வச்சுருக்கு, அதே மாதிரி இவங்களை நாங்கள் விட்டுட்டோன்னா அந்த அம்மா இதையும் வீடியோ எடுக்காதுன்னு என்ன நிச்சயம், வீடியோ எடுத்து மேலிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், பாருங்கள் நாங்கள் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு எங்களை தான் வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுவாங்க, எங்களுக்கு மேலிடத்துலேருந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க. அது இல்லைங்க, நீங்கள் பொம்பளைங்கள வயசு பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்க, அது தப்பு இல்லையான்னு சொல்லி மீனாவோட அப்பாவும் கேட்குறாரு. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஒரு பொம்பளை தாங்க, அப்புறம் இவங்களெல்லாம் விட்டுட்டா எங்களுக்கு தான் பிரச்சனையாகும், கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இன்ஸ்பெக்டர் அவங்க பாயிண்ட்லேருந்து தான் பேசுகிறாங்க.
சரி, இப்போ அடுத்து என்னதான் நடக்கும்னு கேட்குறப்போ, நாளைக்கு கோர்ட்டில தான் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்னது கோர்ட்டா? அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்களா அவங்க? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இங்கே இல்லைங்க, ஜெயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி வக்கீல் சொல்கிறாங்க. என்னது ஜெயிலான்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் தப்பே பண்ணல, தப்பு பண்ணாதவங்க, அவங்கள எப்படி போய் நீங்கள் ஜெயிலில் வைப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுபடி தான் நாங்கள் போவோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ரொம்ப பொறுமையாக தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து வேறு எந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ண முடியாதா மேடம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறப்போ, இல்லைங்க, என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது, வேணா நீங்கள் சொல்கிறதுக்கு வயசு பொண்ணுங்க ராஜி அப்புறம் அரசியை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், மற்றவங்களெல்லாம் நான் வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர் ஃபைனலாக. அப்புறம் அவங்க மீனாவோட அப்பா கூட சொல்கிறாங்க, என்னங்க பாருங்கள், நான் அந்த வீட்டில் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கேன், என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா, எங்கள் வீட்டுக்கே வர்றதில்லைன்னா பார்த்துக்கோங்க, எப்போ பார்த்தாலும் மாமியார் வீடே கதின்னு இருப்பா, எந்த பொண்ணாச்சும் அப்படி சொல்லுமாங்க? அந்த அந்த அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. பெரிய மருமகளெல்லாம் அப்படி கொடுமைப்படுத்தியிருக்க வாய்ப்பே இல்லை. நான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் ஒரு தடவை கூட வரதட்சணை மாமியார் கொடுமைன்னு சொல்லி என்கிட்ட காதில் கூட நான் கேட்டதில்லைங்க, அவ்வளோ நல்ல குடும்பங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. பாருங்க, அவங்க சம்மந்தியே சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ கூட இன்ஸ்பெக்டர் அம்மா கேட்கல, கோமதியை மட்டும் விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை இன்ஸ்பெக்டர் அம்மா. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அரசி ராஜியை மட்டும் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், அவங்கள கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கிளம்புங்க, வேறு யாரையும் என்னால் விட முடியாது, இதுதான் என்னால் கடைசியாக முடியும், மற்றவங்களெல்லாம் விட்டால் எனக்கு பிரச்சனையாகும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வெளியே வந்து ஏதோ நல்ல செய்தி சொல்லுவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்ஸ்பெக்டர் ஸ்டப்பர்னாக சொல்லிட்டாங்க, 2 பேர் மட்டும்தான் என்னால் விட முடியும், அதுவும் அவங்க மேலே அதிகமாக கம்ப்ளைண்ட் இல்லை, சின்ன கம்ப்ளைண்ட் தான், அதனால் நான் விடுறேன், ஆனால் மாமியாரெல்லாம் என்னால் சுத்தமாக விட முடியாதுங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அதனால எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. அத்தை ராஜி அரசியை மட்டும் வெளியே விடுறதா சொல்லியிருக்காங்க அத்தை, மற்ற யாரையும் வெளியே விட மாட்டாங்களா, இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் அத்தை, அதுவும் ஜெயிலில் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம், நாளைக்கு மட்டும்தான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அத்தை, அதனால் இன்றைக்கி இங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதுவும் சரவணன் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்னால் குடும்பமே இவ்வளோ படணுமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு. கோமதியோட அண்ணங்காரனும் அப்படி தான் சொல்கிறாரு. எப்படியோ இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டிடுங்க, நாளைக்கு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனும் சொல்லிடுறாரு. கோமதியால் தாங்க முடியலங்க, யாரையோ ஒரு பொண்ணை நம்பி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்போ நம்ம குடும்பமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. அண்ணா, நீங்களும் என்னை காப்பாற்ற மாட்டிங்களாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கோமதி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அன்றைக்கே செந்தில் சொன்ன மாதிரி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சப்போவே நாங்கள் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுங்க, நாங்கள் முந்தியிருக்கணும், இப்போ பாருங்கள் அவங்க முந்திட்டாங்க, இப்போ அவங்க சொன்னது தான் கரெக்டுங்கிற மாதிரி நம்மளை பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்க, இவ்வளோ நாளாக ஒரு பாம்புக்கு பால் வார்த்திருக்கோம், அதுதான் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கோங்க, தங்கச்சி இவ்வளோ உடஞ்சி போயிருக்கிறத பார்த்துட்டு யாராலங்க அழாமல் இருக்க முடியும், அதனால் உங்கள் சின்ன அண்ணங்காரன் வந்துடுறான். வந்து தாயி என்னை மன்னிச்சிடு தாயி, எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல, எங்களால் முடிஞ்ச இடத்துலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே பண்ண முடியல, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடு தாயி, நாளைக்கு கோர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் சின்ன அண்ணங்காரன் சொல்கிறாங்க. எல்லாரும் அதுதாங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் எப்படியோ ஓட்டிடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சரவணனால் பொறுக்கவே முடியல, அவங்க அம்மா செல்லம் இல்லையா, அம்மாவுக்கு ஏதோ கஷ்டம்னா அவங்களால பொறுக்கவே முடியாது, என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எதுக்கு என் குடும்பமே வந்து ஜெயிலில் உட்காரணும், இன்ஸ்பெக்டர் மேடம் இங்கே வாங்க, வெளியே வாங்க, எதாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க, என்ன தண்டிங்க, என் குடும்பத்தை விட்டுடுங்கன்னு சொல்லி கத்துறாரு. எல்லாம் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இதை பாருப்பா, இது போலீஸ் ஸ்டேஷன், இஷ்டத்துக்குலாம் கத்த முடியாது, எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு கான்ஸ்டபிள் வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. அவங்க மாமங்காரங்களும் அதுதான் சொல்கிறாங்க, டே சரவணா அமைதியாக இருடா, பிரச்சனையை பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமைதிப்படுத்துகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 அண்ணங்காரனும் இறங்கி வந்துட்டாங்கங்க. ஆனால் இந்த ஃபேமிலியிலேருந்து யாரும் அவங்க கூட அவ்வளோவா கம்யூனிகேட் பண்ணலங்க. இதையே கொஞ்சம் சாக்காக வச்சு அவங்களும் கம்யூனிகேட் பண்ணி நெருக்கமாக இருக்கலாம். 2 குடும்பமும் சேர்ந்தால் யாராலையும் அசைக்க முடியாது இல்லைங்க. 2 குடும்பமும் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுனால தானேங்க இவ்வளோ பிரச்சனை. அவங்களுக்கு பக்கபலமாக அவங்க அண்ணனுங்க இருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லைங்க. அவங்க
பேசுறது இல்லைங்கிறதுனால தானே இவ்வளோ அசால்ட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வைக்க முடிஞ்சது. அவங்க அண்ணனுங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இப்போது கூட பேசிகிட்டு இருந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட கூட்டிகிட்டு வர விட்டுருக்க மாட்டாங்க. அப்புறம் சரி நம்ம ராஜியும் அரசியும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கிளம்புங்கம்மா, நீங்கள்லாம் இருக்க வேணாம் இங்கே, நான் இருந்துக்கிறேன், என்னால் முடியும், அவளை கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு என் குடும்பமே அனுபவிக்கட்டும், ஆனால் நீங்கள் 2 பேரும் சின்ன பொண்ணுங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ராஜியையும் அரசியையும் எல்லோரும் சேர்ந்து மீனா கூட அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்கங்க. நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் போடணுன்னு. அப்புறம் என்னோடய தனிப்பட்ட ட்ராவல் விலாக்ஸும் நான் ஷேர் பண்ணுவேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸும் உங்களுக்கு நிறையா வரும், அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம்.